ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டை எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டிவ் கண்டெய்னர் வேணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே தான் இந்த போஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த யூஆர்எல்லேருந்து நம்ம ஜேசன் ஃபெச் பண்ணி அதை நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டும் நமக்கு தேவை. ஸோ அதனால் இதை நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இது ES6ஓட டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டாலர் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டுக்கு நடுவில் ஏதாவது வேரியபிள் நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் ஆக்சுவல் வேல்யூவாக ரீப்ளேஸ் ஆகும். அண்ட் இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் document.getElementById யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த யூஆர்எல்லேருந்து நம்ம ஜேசன் ஆப்ஜெக்டை ஃபெச் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் அண்ட் லிமிட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வந்து 0 அண்ட் லிமிட் அப்படிங்கிறது 5. ஸோ லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஃபெச் பண்ணணும், அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது எந்த ரெக்கார்ட்லேருந்து ஃபெச் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் கன்சோலில் போய் இதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இதை லோக்கல் ஹாஸ்ட்லேருந்து ரன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ யாராவது டேரெக்டாக HTML ஃபைலை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லைவ் சர்வரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணியாச்சு. பட் இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்டார்ட் எண்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போதும். இதுக்குள்ளே ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் இங்கே பாஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிறத 5னும் லிமிட் அப்படிங்கிறத 5 அப்படின்னும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த கெட் டேட்டா அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்ம இந்த HTML பார்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் இதை கட் பண்ணிடுறேன். க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன். ஸோ இது மல்டி லைனாக இருக்கிறதால நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த SRC அப்படின்ற ஆட்ரிபியூட்டும் அண்ட் இந்த டைட்டிலும் டைனமிக்காக வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ES6ஓட டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அரேவாக இருக்கிறதால அதை லூப் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மேப் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி ரிசல்ட்டாக வந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த HTML அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ இந்த கண்டென்ட்குள்ளே அப்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு content டாட் இன்னர் HTML அப்படின்ற இதை யூஸ் பண்ணி அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணதுனால அது எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த பேஜில் கீழே ரீச் ஆன உடனே நெக்ஸ்ட்டு நம்ம API கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ நமக்கு இங்கே கன்சோலை பார்த்தோன்னா கீழே ரீச் ஆன உடனே இந்த மாதிரி கன்சோல் ஆகுது. ஓகே, இங்கே இருக்கிற லாஜிக் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விண்டோ டாட் இன்னர் ஹைட் அப்படிங்கிறது இந்த செக்ஷனோட ஹைட்டு, அதுவும் நம்ம ஸ்க்ரால் பண்ணியிருக்கிற ஹைட்டும் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அது பாடியோட ஆஃப்செட் ஹைட், அதாவது இந்த மொத்த பாடியோட ஹைட்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணது இந்த பாடியோட ஹைட்டை விட ஜாஸ்தியாகவோ ஈக்குவல்ட்டாகவோ இருந்துச்சு அப்படின்னா நாம் இங்கே கன்சோல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு கால் பண்ணலாம், அதாவது இந்த API காலை மறுபடியும் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படிங்கிறது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட் ஃபெச் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஃபெச் பண்ணும்போது ஸ்டார்டிங் 5 அப்படின்னு இருக்கணும் அண்ட் லிமிட் நெக்ஸ்ட் 5 இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே ஸ்டார்ட் அப்படின்றதும் அண்ட் லிமிட் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நெட்வொர்க் டேபில் போய் பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் செட் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறது 0லையும் லிமிட் அப்படிங்கிறது 5லையும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே ரீச் ஆன உடனே 5 and 5 அண்ட் நெக்ஸ்ட் 10 and 5. இப்போ மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா 15 and 5 அப்படின்றது நமக்கு ஃபெச் ஆகிருக்கு. பட் நமக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கண்டென்ட் செக்ஷனை நீங்கள் கவனிங்க. ஸோ இது எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னர் HTML பதிலாக இந்த கண்டென்ட்டில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதை ட்ரை பண்ணால் நமக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா அப்பெண்ட் சைல்டு அப்படிங்கிறது ஒரு டாம் நோடை எக்ஸ்பெக்ட் பண்ணும். நம்ம இங்கே பாஸ் பண்ணுறது ஒரு HTML ஸ்ட்ரிங். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டிவ்க்குள்ளே இந்த HTML ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டிவ்னோட அப்பெண்ட் சைல்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்னர் HTML அப்படின்றத ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது இந்த க்ரியேட் எலமெண்ட் அப்படின்ற இந்த ப்ராசஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டுக்காக நம்ம க்ரியேட் எலமெண்ட் பண்ணி கடைசியில் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த கண்டென்ட் கூட அப்பெண்ட் பண்ணுறதை விட இந்த இன்னர் HTML அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணுறேன். லாஸ்ட் வந்த உடனே இந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாகிடுச்சு, ஏன்னா அப்பெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்ம ரீச் எண்ட் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற கால்குலேஷன்.
ஸோ இது வந்து கொஞ்சம் டெசிமல் பாயிண்ட்டாக வரும் அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் இதை விட ஒரு 1 பிக்சலோ என்னமோ இது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -5 அப்படின்னு கொடுத்துருவோம் ஃபார் சேஃப். ஓகே, நம்ம இப்போது நெட்வொர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கால்ஸ் வந்திருக்கு. நான் இப்போது 1 டைம் தான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கால் ஹேப்பன் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரால் ஈவெண்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டீபவுன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.